ஹைங்க, இன்றைக்கி வந்து மேத்தி பாஜி சிக்கன், அதாவது வெந்தயக்கீரை சிக்கன் தான் செய்ய போகிறேன். அதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சு ஸ்டவ்வில் 4 ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். 2 கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிட்டேங்க. சேர்த்துக்கிட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயம், அதே அளவு 2 மீடியம் சைஸ் தக்காளி, ரெண்டத்தையும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி வச்சுட்டு அதில் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிட்டேங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிக்கணும். ஏன்னா உப்பு போட்டால் சீக்கிரமாக வதங்கும். அதனால வதக்கிக்கிட்டு பார்த்திங்கன்னா சிம்லேயே வச்சு தான் வதக்கணும். இந்த அளவு வதங்கிடுச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதில் 1.5 ஸ்பூன் சேர்த்துங்க. 1.5 ஸ்பூன், அந்த ஸ்பூனில் வந்து 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் அந்த எண்ணெய் வதக்கி விட்டுட்டேங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு சிக்கன் வந்து அதிலே எண்ணெயிலே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடையே வேகணும். அதுக்கப்புறம் வந்து மசாலா போடுற வீடியோ மிக்சிங். அந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், அதுக்கப்புறம் 3/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 2 ஸ்பூன் வந்து சாதா கொத்தமல்லி தூள், அதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டேங்க. வீடியோ போடுறது தான் மிஸ் பண்ணிட்டேன். வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி வேக விட்டுக்கிட்டேங்க. அப்புறம் க்ளீன் பண்ணி வச்சு அந்த கீரையை ஒரே ஒரு அரி தான் அரிஞ்சிக்கிட்டேன். அது போட்டு அது ஒரு 5 நிமிஷத்துக்கு கீரை வந்து வேகணும். கொஞ்சம் வெந்தால் தான் நல்லாயிருக்கும். சிக்கனோடு அப்படியே மிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறம் 2 பத்தை தேங்காய், 2 அப்படியே சின்ன பத்தை தான், 2 பத்தை தேங்காய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடணுங்க. எங்கள் வீட்டு மிக்சியில் வந்து நல்லா அரைஞ்சிடும். கொஞ்சமாக போட்டாலும் அரைஞ்சிடும். அப்புறம் லாஸ்ட்டாக வந்து இந்த தேங்காய் பாலும் பாதாமும் நல்லா சேர்த்து ஒரு கிண்டி விட்டுடணுங்க. அவ்வளோதான். நான் வந்து இதில் வந்து உருளைக்கிழங்கு போட்டேன். அந்த வீடியோவும் எடுக்கலை சரியா. ஏன்னா ஏற்கனவே அவங்கக்கிட்ட வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். நான் இங்கே வந்து வேலை செய்கிற வீட்டில் வந்து டக்குன்னு எடுத்தால் அவங்க ஏதாவது நினச்சிருவாங்க, கண்ணு படம் அப்படின்னு நினச்சிட்றாங்களோ என்னவோ சொல்லிட்டு தான் நான் வந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்கள்ல, அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சேன். கொஞ்சம் அப்படியே குப்பையாக இருந்துச்சு. சரி, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பெருக்கிட்டு வச்சுட்டு அப்புறம் நானுமே லஞ்சு சாப்பிட்டேங்க. சூப்பராக இருந்துச்சு. மாஷா அல்லாஹ். சாப்பிட்டு லஞ்சு முடிச்சாச்சுங்க. பாய்ங்க.